பாருங்க நல்லா அழகாக இருக்குது. இது வித்தியாசமாக இருக்குது. கோயிலுக்கு முன்னால் சின்ன சின்னதாக கடைகள் வச்சு வைக்கணும். ஐயா எவ்வளோ வல்வெட்டித்துறை ஆதி கோவில் வீதியில் நிற்கிறோம். இவ்வளோ மீனும் 13,000 கொடுக்கணும். இங்கே இருக்கு எவ்வளோ அது இருக்கா? ஒரு 2 மரக்கறி சந்தையிலும் இருக்குது. ஐயா எவ்வளோ கீழே? 260 ரூபா மரவள்ளி கிழங்கு. பாருங்க சின்ன சின்ன தள்ளு வண்டில் கடைகள் எல்லாம் இருக்குது. 2 மீன் 1000 ரூபா, 2 மீன் 1000 ரூபா அப்படி போடு. 10 கிலோ மீன் தான் 25,000 ரூபா. மீன் ஒதுக்கி கொண்டிருக்கணும் வேலை. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்கிறோம். வல்வெட்டித்துறை ஆதி கோவில் வீதியில் நிற்கிறோம். இன்றைக்கு இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடம் வந்து ஒரு பழமையான, இப்போ நாங்கள் மயிலட்டி மீன் சந்தையை போலவே ஒரு பழமையான ஒரு இடமாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக எந்த வித கட்டிடங்கள் குடில்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு திறந்த வெளியில் வச்சு மரக்கறிகள் வந்து விற்கிறாங்க. ஆலயத்துக்கு முன்னால் வச்சு மரக்கறிகள் விற்கிறாங்க. அதோட கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன்கள் எல்லாமே வந்து மக்கள், ஆண்கள் பெண்கள் என்று யாருமே இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த மீன் வியாபாரத்தில் ஈடுபடுறதை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். அங்கே எப்படி மீன்கள்லாம் வருது, என்ன மாதிரி இன்றைய நிலவரம் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ மீன்கள் வருது, மக்கள் எப்படியெல்லாம் அதை வாங்குறாங்க விற்கிறாங்கன்றதை வந்து இந்த காணொலி வாயிலாக தரலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யாராவது அவங்களோட சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதிகோவில் மேற்கு வீதி, இந்த மீன் சந்தை இந்த பகுதியில் வந்து நான் நிற்கிறேன். இப்படியே நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளுக்கு நடந்து போகணும். உள்ளுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக தரலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வாங்க உள்ளுக்கு போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ உள்ளுக்கு வந்துட்டோம். வல்வெட்டித்துறை ஆதி கோவிலடி மீன் சந்தையோட சேர்த்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி சந்தையிலும் இருக்குது. ஐயா எவ்வளோ கீரை? 100 கீரை. நல்ல பெரிய கீரை அப்படியே இருக்குது. இந்த இடம் சரியா? வல்வெட்டித்துறை ஆதி கோவிலடி என்ன? ஆதி கோவிலடி மீன். ஓகே ஓகே. என்ன தேயிலையா? எவ்வளோ? வல்வெட்டித்துறை என்ன? 400 ரூபா 1/4 கிலோ. ஓகே ஓகே ஓகே. இங்கே மரக்கறிகள் எவ்வளோ? தேங்காய் எவ்வளோ போகுது? தேங்காய் 150 ரூபா. நான் விலைன்னு பார்த்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போட, கொஞ்சம் குழஞ்சிட்டேன்னு. 200 ரூபா. இல்லை பாருங்க, கோயிலுக்கு முன்னாலேயே வச்சு பாருங்க சின்ன சின்னதாக இந்த மரக்கறி சந்தைகள் வச்சு விற்கணும். ஐயா என்ன மாதிரி போகுது உங்கள்கிட்ட கீரை? 100 ரூபா. மரவள்ளி கிழங்கு 260 ரூபா மரவள்ளி கிழங்கு. ஓகே. கத்திரிக்காய் 180 2 கிலோ வெங்காயம் 600 ரூபா. மற்ற வாழைக்காய் 50, 4 வாழைக்காய் 100, பச்சை மிளகாய் 1/4 கிலோ 250. வெங்காயம் இப்போ போட்டாச்சு, அவ்வளோதான். கத்திரிக்காய் எவ்வளோ? கத்திரிக்காய் 1/4 கிலோ 100 ரூபாண்டா, கிலோ 400 ரூபா. கேரட் ஐயா? கேரட்டு 400 ரூபா. கேரட்டு 400 ரூபா. அது 1/4 கிலோ 400 ரூபா. அது பரவாயில்ல. உருளைக்கிழங்கு 200 ரூபா. ஓகே பாருங்க நல்லா அழகாக இருக்குது. இது வித்தியாசமாக இருக்குது. கோயிலுக்கு முன்னால் சின்ன சின்னதாக கடைகள் வச்சு வைக்கணும். ஐயா எவ்வளோ? ஒரேஞ்சு எவ்வளோ? ஒரேஞ்சு 300 ரூபா. எவ்வளோ கோவாவில் உங்கள்கிட்ட? கோவா கிலோவா? கிலோ 60 ரூபா. எவ்வளோ வரங்களாங்க? ஒரு கட்டு 100 ரூபா. ஓகே ஓகே ஓகே. சரியா, எப்படி வியாபாரம் போகுது? ஓகே பரவாயில்ல. நான் இன்றைய தான் முதல் தடவை இங்கே வாரேன். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது ஒழுங்கேக்கில் வச்சு ஒரு வித்தியாசமாக இருக்குது. பப்ளிக்கு ஓப்பனாக வச்சு இருக்கேண்ணே. ஓகே பாருங்க, வல்வெட்டித்துறை கடற்கரை பகுதி ஆதி கோவிலடி மீன் சந்தைன்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், கோயிலுக்கு முன்னுக்கு மரக்கறி சந்தை இருக்குது. இங்கே பாருங்கள் சின்ன சின்ன தள்ளு வண்டில் கடைகள் எல்லாம் இருக்குது. விடிய காத்தால் வேலைக்கு போகிறாக்கள் சோடிஸ் ரோல் வடைன்னு சொல்லி லைட்டாக சாப்பிட்டு போவாங்க. இங்கே வியாபாரி மரம் நிற்கணும். வா, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. மயிலட்டி சந்தை மாதிரியே இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஓப்பனாக வச்சு விற்கிறேன் பாருங்க. பூர்ணமும்
மீன் 1000 ரூபா இதை வெட்டி போட்டா இதை வெட்டி ஐயா பாருங்க அது ஒரு பக்கம் புடி வெட்டி 2 மீன் 1000 ரூபா 2 மீன் 1000 ரூபா அப்படி போட்டு வைக்கிறேன் வித்தியாசமா இருக்குது அதற்கு 800 ரூபா தாங்க இதுக்கு 1200 ரூபா தாங்க அது 700 ரூபாய் தானே அது 700 அது சின்ன நெல் வேறு பேரை மாற்றி வை சின்ன பேரத்துக்கு வை அப்படி வை 700 ரூபா 1200 நம்ம நல்ல பிசினஸ் செய்யறோம் 700 ரூபா 700 ரூபாயும் அது 1300 ரூபாய் வித்தியாசமா இருக்கு அதிகமா பெண்கள் வியாபாரம் செய்யறாங்க இது அம்மா மீன் பற்றா வித்தியாசமா இருக்கு இங்காலையும் பாருங்க இங்காலையும் இதில் அம்மா தான் பற்றிக்கிறா உங்கள்கிட்ட எவ்வளோ கிலோ மீன் கிலோ 2500 ரூபா 2500 இல்லையா குறைவு மீன் இந்த கீரை குறைவா இல்லை காத்து வழுது வளால போகுது போகல 3-4 போட்டு ஆ 10 கிலோ மீன் தான் 25000 ரூபா ஓமண்ணா ஆ வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிடும் இல்லை மயிலட்டிக்கு போனாலும் அங்கேயும் பெருசா இல்லை அப்போ அப்படி இங்கால வர முடியும் கிழமைக்கு மாறணும் ஆ ரைட் நல்ல காத்தா இருக்கு என்ன சக்க காத்து இவ்வளோ மீனும் 14000 ரூபா இவ்வளோ மீனும் 13000 மட்டும் கொடுக்கணுமா 2 அம்மா டாக் எப்படி பாருங்க அம்மா இதில் குட்டியாக வச்சு மீன் வைக்கிறா அம்மாட்ட எவ்வளோ மீன் எவ்வளோ ஆ 800 ரூபா 2 பேரை இருக்குது 4 மீனும் 800 ரூபாயா இங்கே திருக்க இருக்கு எவ்வளோ திருக்க 700 ரெண்டா 2 இருக்கு 700 ரூபா இங்கே அம்மா சூட கொண்டு வந்துருக்கா அம்மாட்ட சூட எவ்வளோ குட்டி குட்டி காலமேல நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு இந்த இடமே இடத்தை பாருங்க அப்படி சொல்லி நீ பயன்னு வரைஞ்சா ஐயா உங்கள்கிட்ட எவ்வளோ கிலோவுக்கு மீன் பட்டை கிலோவுக்கு மீன் பட்டை எவ்வளோ அவர்கிட்ட கிலோ கணக்கு இல்லையா அப்படிதான் 100 ரூபா ஆ கூட இல்லாத 100 ரூபா தான் பண்ணுறாங்க வெட்டொண்டு துண்டு 2 அம்மா என்னறாங்கள நீங்கள் விற்க வச்சுக்கிறீங்க அம்மா இது என்ன மீனம்மா இது நீட்டாக இருக்குது ஆ வாழையா வாழைன்னு சொல்லிரு மீனா வித்தியாசமாக இருக்குது இதால் மீன் பிடிச்சி கொண்டு வந்துட்டு ஒதுக்கி கொண்டு நிற்கிறேன் நினைக்கிறேன் இன்றைக்கு நிறைய பேர் மீன் பிடிக்க போகலையா அவன் இருந்தால் காற்று நல்ல காற்றடிக்குது அதனால் நிறைய பேர் மீன் பிடிக்க போகலை இதில் பாருங்கள் மீன் பிடிச்சிட்டு வந்து மீன் ஒதுக்கி கொண்டு வைக்கணும் மேலே பாருங்க அம்மா எவ்வளோ உங்களோட கருவாடு 3 கருவாடு 3 பீஸா என்ன மீன் இது பெண்ணா ஓகே இது என்ன இது கட்டா கருவாடு இது எவ்வளோ 2000 ரூபா இப்படி எத்தனை கிலோ இருக்கும் 2 கிலோ இருக்கும் இதுகள் என்ன மீன் இது இது சூடியா ஆ இது சூடு என்ன ஓகே 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 பாருங்கள் குட்டி குட்டியாக கருவாடுகளும் செஞ்சு இதில் அம்மாக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அனுபவிக்கணும் ஐயா ராளவலா 500 ரூபா காக்கிலோ 500 கொஞ்சம் பெரிய என்ன காக்கிலோ 500 ராள் ஐயா ஓகே ரெண்டாக்கு பெருசாக ஆக்கள் இல்லைண்ணே இந்த மீன்கள் விவசாயம் இல்லைண்ணே ஓகே இங்கே பாருங்க இங்கெல்லாம் வியாபாரிகள் எல்லாமே நிற்கணும் ஓகே ஒரு வித்தியாசமாக இருந்தது எனக்கு உண்மையிலேயே இந்த இடம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாகவே இருக்குது ஓகே வெங்காயம் கிலோ 200
ஆமாம் இந்த இடம் நீங்கள் ஓகே நான் உங்கள்கிட்ட இருக்க கேட்கலாம் உங்களுக்கு இந்த சந்தையெல்லாம் வந்து எவ்வளோ காலமாக இருக்குது கராளமாக இருக்குது வருஷ கணக்கா நாங்கள் யாழ்ப்பாணமாம்மா அதுதான் நாங்கள் என்ன மாதிரி இந்த இடங்கள் எப்படி இன்னொருக்கா கூட கேட்போம் ஆ இப்படியே இருக்குமே நல்லா சின்ன ஓப்பனா ஆ மாது விலாக்ஸ் மாது விலாக்ஸ் எல்லாம் சொல்லுவா போ ஓகே காலனி பார்த்துருப்பீங்க மேலே வந்து இந்த இடம் மேலே எனக்கு ஒரு புதுசாக இருக்குது ஒரு வித்தியாசமாக இருக்குது இப்போ மயிலட்டி மீன் சந்தையை போலவே வந்து ஒரு ஓப்பன் பிளேஸில் எந்த வித ஒரு குடிலும் இல்லை ஒரு கட்டிடம் இல்லை எதுவுமே இல்லை ஒரு ஓப்பன் பிளேஸில் வச்சு கோயிலுக்கு முன்னால் வச்சு மரக்கரை விற்கிறாங்க கடற்கரை சைட்டாக வச்சு இந்த மீன்களை வந்து விற்கிறாங்க மேலே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஒரு வித்தியாசமான ஒரு இடமாக இருந்துச்சு இது காலனி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதுவிலக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகான காலனி வாயிலாக நான் உங்களோட சந்திக்கிறேன் ஓகே பாய்